வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் குழைய வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து உங்களுடைய கிரேவிக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ காரத்துக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்ததுனால மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தயிர் வந்து நல்லா வந்து அந்த கிரேவியில் நல்லா வதக்கின மாதிரி வரணும். பாருங்கள், நம்ம தயிர் ஊற்றுனதே தெரியல, அந்தளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இது கூட நான் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுறலாம். எதுக்காகனா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் வரணுன்றதுக்காக. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சிக்கனில் இருக்கிற கிரேவியை வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கூட நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு தண்ணி எதுவும் வேண்டாம் அப்படின்னா இன்னமும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமையே வந்து மூடி போட்டு வேக விடலாம். சிக்கன் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போது நம்ம திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வேக விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வருது. சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை ஃபைனலாக வந்து நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் புலாவோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.